இது ஃப்ரைடே மார்னிங் சூப்பராக அழகான ஒரு மார்னிங் ஜாலியாக அப்படியே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால சாமி கும்பிட்ணும், ஃப்ரைடேனாலே வீடு அப்படியே பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டெல்லாம் சுத்தமாக கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் சாமி கும்பிடுவேன். இது நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது என்னமோ தெரில, அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா தான் நம்மளுக்கு அது டெம்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படா சாப்பிட்லாம் எப்படெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் அப்படியா இல்லை நிறைய பேர்த்துக்கு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி வீட்டில் சொல்லுவாங்க, பெரியவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை மறைச்சிட்டு சாமி கும்பிட்டு பக்தியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த வேலையே ஆகாது. எப்போ தோணுதோ எது தோணுதோ அதை அப்பயே நம்ம செஞ்சிடணும். ரொம்ப முடி கொட்டிகிட்ருக்குன்னு நைட்டே வெந்தி ஊற வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். கத்திரிக்காய் சீசன் எங்கள் வீட்டில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா போன டைம் கத்திரிக்காய் விதை போட்டு நிறைய கத்திரிக்காய் நான் இது பண்ணேன். நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. எடுத்து தனியாக வைக்கணும். நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க வேணும் கத்திரிக்காய் நாற்றுன்னு சொல்லிட்டு. மேலேருந்து நிறைய மாங்காய் சாப்பிட்டு காட்டுக்குள்ளே போட்டது நல்லா மாமரம் வந்துருச்சு. இது எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கணும். அழகாக இருக்குது.